அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அவேர்னஸ் அப்பா. இன்று நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு வந்திருக்கேன். நீலகிரி மாவட்ட என்ஜிஓக்கள், அதாவது இந்த மாவட்டத்தில் இருக்கிற சமூக சேவையாளர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி நான் நீலகிரி மாவட்ட என்ஜிஓக்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சந்திப்பு கூட்டம் வச்சுருக்காங்க. அதற்காக அவேர்னஸ் அப்பா வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஒரு சிறப்பு அழைப்பாளராக இன்றைக்கி வந்திருக்கோம். இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்காங்க. மகனுடைய பெயர் முத்துக்குமார், மதுரையை சேர்ந்தவர். மதுரை திருமங்கலம் பகுதியில் அகிலம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு அந்த ட்ரஸ்டின் மூலமாக ஏழை மாணவ மாணவியர், பெற்றோர்கள் இல்லாதவங்க, சிங்கிள் பேரண்ட்டு, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்வி உதவி செஞ்சுட்ருக்காரு. கிட்டத்தட்ட 160 குழந்தைங்களுக்கு மேலே இது வரைக்கும் சென்ற ஆண்டு மட்டும் அவங்கள படிக்க வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய கல்வி சேவை செஞ்சுட்ருக்காங்க. மகனை உங்களை அறிமுகப்படுத்திங்க. அப்பா சொன்ன மாணிக்க தான். என்னோடய பேர் முத்துக்குமார். நான் மதுரை திருப்பரங்குன்றம். ஸோ என்னோடய ட்ரஸ்ஸஸ் வந்து அகிலம் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் சப்போர்ட் பண்ணுறனால போன வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளும், கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளும், பிற்படுத்தப்பட்ட குழந்தைகளும் அவங்களெல்லாம் சேர்த்து மாணவி 2 பேருமே கிட்ட ஒரு 120 பிள்ளைகளை ஒரு இன்ஜினியரிங் அண்டு டிப்ளமோ, நர்சரி, இந்த மாணிக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸஸ்லேயும் நம்ம படிக்க வச்சுருக்கோம். ஸோ இதில் இதை தொடர்ச்சியாக இந்த வருஷமும் இது சில வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் நம்ம டீமை பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறவங்களை அந்த சர்வே எடுத்து அதில் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அப்பாவை சந்திக்கையில் இந்த விஷயத்தை முன்னாடியே நம்ம ஒரு அவர் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். ஸோ அவர் இன்றைக்கி நேரடியாக மீட் பண்ணி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடச்சிச்சு. ஸோ அப்போ போல் நம்ம விஷயங்களை சொல்லையில் அவரே ஆச்சரியப்பட்டார். கண்டிப்பான முறையில் அந்த விஷயத்தை நானும் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி பண்ணி நீங்கள் சிறப்பான சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட சேர்ந்து இன்னொன்று இது பண்ணுங்க. நீங்கள் மதுரை மாவட்டத்தில் நிறைய கல்லூரிகள் இருக்கு, குறிப்பாக இன்ஜினியரிங் கல்லூரிகள் நிறைய இருக்கு. அந்த கல்லூரியில் போய் நீங்கள் பேசணும். கல்லூரியில் பேசி அந்த ஏழை மாணவ மாணவிகளுக்கு ஃப்ரீ சீட்டு, அவங்க சீட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. இதில் வந்து நான் இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன். எனக்கு முழுக்க ஹெல்ப் பண்ணுறது மோஸ்ட்லி காலேஜில் இருக்கக்கூடிய நம்பர் தான். இன்றைக்கி சத்தியபாமான்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த சத்தியபாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்து கொடுக்குறாங்க. சத்தியபாமா யூனிவர்சிட்டியில் தான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அந்த காலேஜ் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒரு 10 சீட்டு, ஒரு 50 சீட்டு ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு அந்த காலேஜ் ஒப்புதல் மூலிமா தான் செய்கிறாங்க. அந்த மாணிக்க தான் என்னோட சார்ந்து இருக்கக்கூடிய காலேஜஸ்லேருந்து அவங்களும் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ஓடலை. ஏன்னா பெரிய பணம் சம்பாரிச்சவங்க கொஞ்சம் புண்ணியம் சேர்க்கணும், சர்வீஸ் பண்ணணுன்ற இதை இறங்கிட்டாங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நபர்களில் தான் நம்ம போய் பேசி சந்திச்சு அதில் யார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி நம்ம கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், கஷ்டப்படுறாங்க, அப்பா அம்மா இல்லை, மார்க் நல்லா எடுத்திருக்காங்க, இந்த மாணிக்க சில விஷயங்களை பேசி மட்டும்தான் ஆக வைக்கிறோம். இதில் என் கையில் இருந்தோ அந்த மாணிக்க எந்த இடத்துலையும் பண்ணலை. இது முழுக்க நம்மளை சுற்றி உள்ள நல்ல மனிதர்கள் செய்யணும் ஆசைப்படக்கூடிய நபர்களை ஒரு இடத்துல இணைச்சு அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் முன்னாடியே சொன்ன அந்த காலேஜில் இருக்கலாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாணிக்க நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 65 காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்குது. சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, கன்னியாகுமரி, நாகர்கோவில், மதுரையில் இருக்குங்க, விருதுநகரில் இருக்குது. இந்த மாணிக்க பல மாவட்டங்களில் எல்லா காலேஜோட சேர்மன் டைரக்டரை நம்ம அவங்கள மீட் பண்ணி பேசலாம். ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் சர்வீசஸ்க்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. அப்படின்றப்ப நம்மளுக்கு சர்வீசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாணிக்க இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு அவங்க சார்ந்த தொழிலில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையானது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல அறிகுறி சொல்லலாம். நல்ல அவேர்னஸ் வேணும். நம்மளோட லைஃப்பை பற்றி நல்ல அவேர்னஸ் இருக்கணும். நம்ம அடுத்து என்ன ஆகணுன்றதை நம்ம தான் நிர்ணயிக்கணும். அதுக்கு முழுக்க அத்தியாயம் யார்கிட்ட இருக்குன்னா ஃபஸ்ட்டு சூரிட்டிபிள் நம்ம தான். அதை மட்டும் தெளிவான முறையில் நல்லா படித்து மார்க் எடுத்து கஷ்டத்துக்கு உணர்ந்து படித்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக அதாவது திறமைக்கேற்ற ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக வந்துடும். இன்னைக்கு எல்லாருமே காசு இருந்தால் தான் இன்னைக்கு ஒலிம்பிக்கில் போக முடியுமா? கிடையாது. இன்னைக்கு ஒலிம்பிக்கில் போய் இன்னைக்கு கோடீஸ்வரன், இன்னைக்கு நிறைய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் புண்ணியம் சேர்க்கணும்னு வந்துட்டாங்க. கண்டிப்பாக நம்ம பாவமோ புண்ணியமோ, அது அப்புறம் நம்ம புண்ணியம் சேர்க்கணும், நம்ம சந்தேதிகள் புண்ணியம் நம்ம சந்தேதிகளை காக்கணும்னு நிறைய பேர் புண்ணியத்துக்காக வந்திருக்காங்க. நேற்று கூட நான் புறப்படும்போது ஒரு நிகழ்ச்சி காலையில் நடந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணிலேருந்து உங்களாட்ட ஒரு பையன் சிலம்பரசன் பேர். அப்போ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா அந்த முதல் மாத சம்பளத்தை நான் சர்வீஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதன்படி உங்களுக்கு ஒரு 31,000 என்னுடைய முதல் மாத சம்பளம் தான் அனுப்பிச்சிருக்கேன், உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு வச்சுங்க அப்படின்னு சொல்லி நேற்று காலையில் நான் புறப்படும்போது வந்த தகவல். கண்டிப்பாக இதே விஷயம் எனக்கு நடந்திருக்கு. நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்ம இந்த பணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நம்ம சர்வீஸை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏன்னா நம்ம போனால் அப்பப்போ அவங்கள
கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த படிப்பு முடிகிற வரைக்கும் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கையில் அவங்களா சொல்லப்பட்டது, எனக்கு நீங்கள் செஞ்சீங்க, நான் படிச்சு ஒரு வேலைக்கு போனோன்னா மாத சேலரியை நானாக தன்னிருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. சொல்றது மட்டும் இல்லை, ப்ராமிஸே பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துல இருந்து அதையும் செய்கிறேன் இருக்காங்க. சரி, அதே மாதிரி அவங்களும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி தான் வந்தாங்கன்றப்ப இவங்க மூலியமா ஒரு 4 பேர் ஹெல்ப் ஆகட்டும் அப்படின்றதுக்கு அது ஓகே அப்படின்றத அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். நானும் ஒரு பொண்ணை படிக்க வச்சிருக்கேன் கரூர்ல. அந்த பொண்ணு, தாத்தா எனக்கு வேலை கிடைச்சுன்னா என்னுடைய முதல் மாத சேலரியை நீங்க சொல்ற மாற்றுத்திறனாளருக்கு சர்வீஸுக்கு நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. கண்டிப்பா. நான் இப்போ இந்த வருஷத்துல என்ன ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய லெட்டர் பேரில் ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டிருக்கேன். அதாவது மாற்றுத்திறனுள்ள மாணவர் மாணவியர் இல்லைன்னா மாற்றுத்திறன் கொண்ட பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக சீட்டு கொடுக்கணும். ஒரு 5 முதல் ஒரு 10 சீட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு அன்னைக்கு கோவை அந்த காலேஜில் சந்திச்சோம் இல்லையா, விருது வழங்க அந்த காலேஜுக்கு ஒரு பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு சில கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா அந்த பணம் சம்பாதிக்கிற மோட்டிவ் தவிர மெயின்டெனன்ஸுக்கு அவங்களுக்கு நிறைய பணம் வேணும். அதெல்லாம் படிப்பில் தான் அவங்க எடுத்தாகணும். அதனால் ஒரு சிலர் யோசனை பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 50-60 கல்லூரியில் இருக்கிற மாதிரி நானும் அப்படி ஒவ்வொரு கல்லூரிக்கும் போயிட்டு விண்ணப்பத்தை கொடுத்து வைப்போம். அவங்க கண்டிப்பாக என்னோட சார்ந்து இருக்கக்கூடிய கல்லூரியில் நான் உங்களை இன்வைட் பண்ணி நேரடியாக அவங்கள நான் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் எந்த காலேஜுக்கு கூப்பிட்டாலும் சரி, எங்கே போனாலும் நான் இந்த மாதிரி தான் வருவேன். அதில் எனக்கு தடை சொல்லக்கூடாது. அதுதான் உங்களோட அந்த அடையாளமே. அதை என்ன காரணம்னா, சேவை செய்யணுங்கிற மனம் மட்டும் பத்தாது, சேவை செய்ய பணம் வேணும். அந்த பணத்தை மக்கள்கிட்ட வாங்கி தான் சேவை செய்யணும். சேவை மட்டும்தான் நமக்கு. அந்த சேவையில் கிடைக்கிற புண்ணியங்கள் அத்தனையுமே நன்கொடையாளர்களுக்கு. அதன் இந்த உண்டியல் இது வரைக்கும் 1,10,000 கிடைச்சிருக்கு. அதே எங்கள் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்லேயே போட்டு எனக்குன்னு ஒரு பைசாவோட எடுத்து வச்சுக்க மாட்டேன். கண்டிப்பாக. ஏன்னா சேவை செய்கிறதுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை மக்கள் நம்ம நன்கொடையாளர்கள் கொடுக்குறாங்க, உங்களுக்கு இந்த கல்லூரிக்காரங்களாம் கொடுக்குறாங்கிறது தான் நல்ல பெரிய விஷயம். அவங்களாம் புண்ணியத்தை சம்பாதிக்கிறாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு ஒரு சில விபத்துக்கள் எல்லாம் சிலர் பிழைச்சிக்கிறாங்க, சிலர் காலமாயிடுவாங்க. ஒரு சிலர் பிழைச்சிக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் பண்ணிருக்கோம். அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம்லாம் நம்ம இதில் இருக்குது. அந்த புண்ணியங்கள் ஏதோ ஒன்று அவங்கள காப்பாற்றும். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மகனே, நீங்கள் நிறைய செய்யுங்க. மாற்றுத்திறனாளர்களை கொஞ்சம் செய்யுங்க. கண்டிப்பாக. அதுக்கும் நீங்கள் மாற்றுத்திறனாளர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி IAS எல்லாம் நிறைய ஆயிருக்காங்க, வலைதளத்தில் பார்க்குறேன் இல்லையா. அது மாதிரி மாற்றுத்திறனாளர்களை அவங்க காலேஜில் போய் படிக்க முடியாத சூழ்நிலையில் கூட சிலர் இருப்பாங்க. ஓரளவு கொஞ்சம் தவழ்ந்து கொண்டே போகிறவங்க கூட படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு. மாற்றுத்திறனாளர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் டபுள் டிகிரி ட்ரிபிள் தான் வாங்கியிருப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பாக. அது மாதிரி இருக்கிறவங்களா இந்த எஜுகேஷனில் உதவி செய்யுங்க. நானும் யாராவது மாற்றுத்திறனாளர் படிப்பு உதவி கேட்டால் உங்கள் அறக்கட்டளையை அணுகி உங்ககிட்ட உதவி கேட்குறேன். டைரெக்டாக அவங்களுக்கு செஞ்சிருங்க. கண்டிப்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் உதவி யாரு கேட்டாலும் நான் யாருமே இடைத்தரகரே வச்சுக்க மாட்டேன். அந்த அல்ல கைகள்னு சொல்லுவாங்கல்ல, சைடு கேண்டு, அதெல்லாம் நான் கிடையாது. நான் நேரடியாக போய் களத்தில் இறங்கி நேரடியாக சந்திச்சு தான் செய்யறது வளம். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க, அதுக்கு பண்ணி கொடுத்துருவோம். நான் அதுக்கு ஒரு வீடியோ போடனேன். ஏதாவது 2-3 காலேஜில் ஓகே ஆச்சுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீட்டு கொடுத்தாங்கன்னா கூட போதும். அதை வச்சு மற்ற நிறைய பேர் தயாராக இருக்காங்க. அதை செயல்படுறதுக்கான ஆட்கள் தான். அவங்க கல்லூரியில் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா சீட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்றபடி அவங்க வந்துட்டு போறது இதர செலவுல அவங்க பார்த்துக்கணும். அது மாதிரி அவங்க பேரண்ட் கிட்ட பேசிடுவோம். இதுல ஒரு சிலர் சந்தேகப்படுவாங்க, மாற்றுத்திறனாளர் வச்சு அவங்க கிட்ட நீங்க ஏதாவது பணம் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கல்லூரியில் நினைப்பாங்க. இருந்தாலும் அவங்க அந்த சந்தேகங்கிறது ஒரு சங்கடமான வியாதி. அந்த சந்தேகங்கிறது யாருக்குமே வரக்கூடாது. சமூக சேவைங்கிறது ஒரு புனிதம். அந்த சேவை சேவைங்கிறது தவம் இல்லாமல் கிடைச்ச வரும். அது எல்லாத்துக்குமே கிடைக்காது. இவன் இதுக்கு தான் லாய்க்குன்னு இறைவன் முடிவு பண்ணி இந்த வேலையை நம்ம கொடுத்து என்னுடைய பரம்பரை வம்சாவளியில் யாருமே சேவை செய்யலை. நான் தான் கடைசி ஆண்மகன் எங்களுக்கு பரம்பரைக்கு. எனக்கு இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்து தொடர்ந்து 21 வருஷமாக இந்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பணம் இல்லாத நான் பிச்சை எடுத்து தான் சேவை செய்கிறேன். ஓப்பனாகவே சொல்கிறேன், என்னை தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த உண்டியில் கிடைக்கிறது எல்லாமே சேவைக்கு தான். எனக்கு எனக்கு மாதம் சில நண்பர்கள் 500, 1000, 2000 கொடுப்பாங்க. எல்லாம் சேவைக்கு தான் போட்டு எனக்காக எதுவுமே வச்சுக்கிட்டு. என்னுடைய சொத்து மதிப்பு என் மனைவி உயிர் பிரியும் போது கொடுத்துட்டு போனால் 83 ரூபாய், அது மட்டும்தான் எனக்குன்னு இருக்குது. நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன் வலைதளத்தில், என் பேரில் எங்கள் அக்கௌண்ட் இருந்து வேணாலும் கண்டுபிடிங்க, இருக்கிற அமௌண்ட்டில் நீங்களே எடுத்துங்கன்றோம். ஏன்னா நம்ப வைக்கிறது கஷ்டம். பொய் ஈஸியாக போயிடும், மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிடும். ஒரு பொய் தகவல் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் ரீச் ஆகிடும். அதை நம்பிடுவாங்க, உண்மையை நம்ப மாட்டாங்க. அதைத்தான் அவங்க குறைஞ்சு பார்ப்பாங்க. இதில் என்ன இருக்குது, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு. நிறைய பேர் என்னை கேட்பாங்க, இந்த ரத்த தானம், கண் தானம், உடல் தானம், உறுப்பு தானம், தோல் தானம், ஸ்டெம் செல் தானம், இந்த தானங்கள் பற்றி விழிப்புணர்வு பண்ணும்போது எதுக்கு உங்களை வருத்திக்கிட்டு இதை செய்கிறீங்க, இதனால் உங்களுக்கு என்ன லாபங்கிறது செய்யல தம்பி. அவங்களுக்கு ஒரே பதில், நீ வாழணும், நான் சாகணும், அதுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க அடுத்த பதிலே கேட்க மாட்டாங்க. அப்படிதான் பதில் கொஞ்சம் துடுக்காவே சொல்லிடுவேன். கண்டிப்பா. ஏன்னா நீங்க சமூக சேவையாளர்களை நிறைய பேர் தவறு செய்யறதுனால நல்ல சர்வீஸ் பண்றவங்களுக்கும்
ஒரு கெட்ட பேர் இருக்குது. நன்கொடை கொடுக்குறவங்களும் யோசனை பண்ணுவாங்க, இவனு அவனை போல தான் இருப்பானோ அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுவாங்க. நன்கொடையாளர்கள் தான் சேவை தேரின் சக்கரங்கள். யார் உதவி செய்கிறாங்களோ இல்லையா, எனக்கு கேரளா கவர்மெண்ட்டே நிச்சயமாக எனக்கு உதவி செய்யணும் காப்பம் கட்டுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த பம்பர் டிக்கெட் ஒன்று வாங்குவேன், 20 கோடி 30 கோடி 25 கோடின்னு கொடுப்பாங்க. அதாவது அந்த புண்ணியம்னு ஒன்று இருக்குது இல்லவா, அது அவேர்னஸ் அப்பா ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்கிறாரு. அது மட்டும் எனக்கு நான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு 25 கோடி அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா தூள் கிளப்பிடுவேன் சர்வீஸில். பக்கம் மாற்றுத்திறனாளருக்கான சிறப்பாக, அதாவது தவளை மாற்றுத்திறனாளருக்கு அவங்களுக்கு தனியாக, பார்வை தெரியாதவங்களுக்கு தனியாக, இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக போட்டுட்டு ஒரு ஃப்ரீ பிளட் பேங்க் வைக்க போகிறேன் திருப்பூரில். இப்போ உங்களுக்கு ஒரு யூனிட் பிளட் வேணும்னா நீங்கள் 2 டோனர் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட் பிளட் ஃப்ரீ, காசு வாங்க ஃப்ரீ. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த பிளட் பேங்க் வைக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் வேணும். ஆமாம், ஏன்னா அதுக்கு நிறைய ஏசி ரூம்லாம் வேணும், டெக்னீஷியன் வேணும், மிஷின்லாம் வேணும், அதுக்குன்னு தனியாக மெயின்டெனன்ஸ் வேணும், அதெல்லாம் பார்க்கணும். சமூக சேவைங்கிறது சாதாரணமில்லை. அதை சாதாரணமாக நினச்சோம்னா சாதாரணம் தான், அதை சீரியஸாக நினச்சிட்டோம்னா அது நமக்கு சிரமமான தொழில் சேவையாக போயிடும். அதனால் எல்லாருமே ஒவ்வொருத்தரும், அதாவது உலகத்தில் தேவையாளர்கள் அதிகம், சேவையாளர்கள் கம்மி. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மரம் வளர்க்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பதை விட வீட்டுக்கு ஒரு சேவையாளர் வந்தால் உலகத்தில் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு சேவையாளர் இருப்ப சேவைகள் தானாக வளரும். அப்போ தேவை நம்ம மூலமாக பயனடைகிறவங்களும் நாளைக்கு சேவை செய்ய வந்துடுறாங்க. இப்போ மகன் மூலமாக படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் நாளைக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்களும் எல்லாம் சேவைக்கு வந்துடுவாங்க. நிறைய பேர் உங்களுக்கு வாலண்டியர் வச்சுங்க, கண்டிப்பாக நிறைய வச்சுங்க, கண்டிப்பாங்க. அது மாதிரி செய்யுங்க. அன்பு மகனை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. மதுரை வந்தா எனக்கு தங்கறதுக்கெல்லாம் இடம் ரெடி பண்ணி கண்டிப்பா பண்ணி கொடுங்க. எனக்கு அந்த கல்லூரியில நீங்க எப்ப சொல்றீங்களோ வந்து உங்க கூட ஒரு வாரம் தங்கியிருந்து உங்களுக்கு மதுரை மாவட்டம் அந்த சுற்றுப்பட்ட வட்டாரத்தில் இருக்கிற உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றவங்க உங்களுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க, இது மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு சீட்டு கொடுத்தா போதும். மாற்றுத்திறன் கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு படிக்கிறதுக்கு என்ஜினியரிங் காலேஜ் அவங்க எந்த இது கேட்டகரி இருக்கோ அதில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ சீட்டு, அல்லது மாற்றுத்திறன் கொண்ட பெற்றோருடைய மகன்களுக்கு கல்லூரியில் சீட்டு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நானும் மகனும் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மகனுடைய சம்மந்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கல்லூரியாக இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த கல்லூரியுடைய தாளாளரை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சேவைகள் செய்வோம், சேர்ந்து இருப்போம். வாழ்க வளமுடன், வெல்க இந்தியா. தேங்க்யூ.